உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாய் சார். ஓகே பாய். பாய் ரேவதி. அப்ப நாங்களும் ரூமுக்கு போறோம் ரேவதி. நீங்களும் ரூமுக்கு கிளம்புங்க. சரி, நாங்க போய்க்கிறோம், நீங்க கிளம்புங்க. அப்படியா? சரி வாங்க போலாம். சார் நாங்க வரோம் சார். பாய் சார். ஏய் ரேவதி, என்னாச்சு? விடு. ஏய், எனக்கு நடக்க தெரியும், புரியுதா? ஏய் பாத்து. ஏய், என்ன பிடிக்காதுன்னு சொன்னா புரியாதா? தள்ளி நில்லு. பாரு, ஸ்டெடியா தான் இருக்கேன். சரிம்மா, நீ ஸ்டெடியா தான் இருக்க. எனக்கு தான் தலை சுத்துது. என் கை பிடிச்சு கூட்டு போ. வா. இல்ல. வா. ஏய் விடு, ஸ்டெடியா தான் இருக்கேன். எல்லாம் போச்சு. ஷோ. ம். டேய் பாத்து வா. விடு. விடு. பாத்து வா. விடு. 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 விடுன்னு சொல்றேன்ல. Don't touch. டேய், நான் எப்படி எல்லாம் வாழணும்னு நினைச்சேன் தெரியுமா? அதெல்லாம் கல்யாணம்ன்ற பேர்ல ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிட்டியடா. உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? வாழ்க்கையை தான் ஸ்பாயில் பண்ண. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமாடா உனக்கு? ஆனா நான் விரும்பின மகேஷ கல்யாணம் பண்ணிக்க விடாம நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டியே. அது என்னமோ தெரியல, எங்க அம்மா எங்களை விட உன்னதான் நம்புறாங்க. அதனாலதான் நாங்க எது சொன்னாலும் கேட்காம நீ சொல்றத மட்டும் கேக்குறாங்க. எங்க அம்மாவோட அந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டல்ல. எனக்கு இது தாலி கயிறு இல்ல, எனக்கு கட்டின சுருக்க கயிறு. அப்படிதாண்டா நான் இத பாக்குறேன். நான் என் வாழ்க்கை பத்தி என்னென்னவோ கனவு கண்டேன், எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன எதுவுமே செய்ய விடாம இந்த கல்யாணம் என்ன ஒட்டு மொத்தமா உடக்கி போட்டுருச்சுடா. அதெல்லாம் இந்த ஒரு கயிறு கட்டி போட்டுச்சு. உன் கூட வாழ்க்கை முழுக்க போராடணும்னு என் தலையில எழுதிருக்கு. என்ன பண்ண முடியும்? சாமி, நீ செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்றியா? என்ன பண்ணும்? மகேஷ் நீ தான் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவரை மட்டும் விட்டுடா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏய் பாத்து. பிடிக்காத? ஏன்னா நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். ரேவதி, விழுந்துட போற பாத்து. வேணாம், நானே போய்க்கிறேன். போச்சு.
என்னோட வாழ்க்கையே போச்சு. நான் இனிமே உயிரோட இருக்க தேவையில்லை. இந்த ஏற்காடு மலையில இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம். தற்கொலை பண்ணிக்கலாம். தற்கொலை பண்ணிக்கலாம். நான் நேத்து சுடிதாரே போடலையே. நேத்து நைட்டு சாரி தானே கட்டியிருந்தேன். வாமிட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டோம். சுடிதார் மாறி இருக்கனா? அப்ப யாரும் மாத்தி தானே இருக்கணும். யாரு? ஒருவேளை இவன் மாத்திருப்பானோ? ரூம்ல எங்க 2 பேரை தவிர வேற யாரும் இல்ல. அப்ப இவன் தான் மாத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருப்பானோ? ஹே, என்ன நீ இவ்ளோ சீப்பா இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் இப்படி செஞ்ச சொல்லு. நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு புரியல. ஹே, நடிக்காத. நைட்டு என்ன பண்ண சொல்லு. நைட் என்ன பண்ணனா? நான் எதுவும் பண்ணலையே. ஹே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு சுத்தமா புரியல. என்ன சொல்லணுமோ அதை நேரடியா சொல்லு. சொல்றேன். அப்பயாச்சும் உண்மையை ஒத்துக்கிறியான்னு பாப்போம். நேத்து நைட்டு பார்ட்டியில என்ன சாப்பிட்டதே தெரியல. ஒரு மாதிரி போதையா மயக்கமா இருந்துச்சு. அதோட நான் ரூமுக்கு வந்து வாமிட் பண்ணி படுத்துட்டேன். அப்ப நான் போட்டிருந்தது சாரி. இப்ப நான் போட்டிருக்கிறது சுடிதார். நான் வாமிட் பண்ணதால ட்ரெஸ்ஸை யாரும் மாத்திருக்காங்க. இந்த ரூம்ல நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் இல்ல. அப்போ நீ தானே மாத்திருக்கணும். சொல்ல, நீ தானே மாத்திருக்கணும். இந்த மாதிரி சான்ஸ் எப்படா கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தியா? இப்படி ஒரு கீழ்த்தனமான செயலை செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதான் எல்லாம் நடந்துருச்சே. அப்புறம் என்ன விளக்கம் கொடுக்க போற? தப்பு செஞ்சவன் இன்னைக்கு தப்பு ஒத்துக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் மனசாட்சியே இல்லாம தானே என் கழுத்துல தாலி கட்டின. நீ எப்படி தப்ப ஒத்துக்குவ? நீ எதுக்கும் துணிஞ்சவன். உன்கிட்ட எல்லாம் நியாய தர்மத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? உன்னை இப்ப போக்கவே அருவருப்பா இருக்கு. என் முன்னாடி நிக்காத, போ இங்க இருந்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.